நேர்களுக்கு வணக்கம். சோதனை குழாய் சிகிச்சை வரும்போது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது, தம்பதியினர் எங்ககிட்ட பொதுவா கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, "மேடம் இது 100% சக்ஸஸா? கன்ஃபர்ம்டா நாங்க மாசம் ஆயிடுவோமா?" அப்படின்றத தான் அவங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நம்ம ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோதனை குழாய் சிகிச்சையில வெற்றி வாய்ப்பு 100% இருக்காது. ஆனா, நம்ம 80லிருந்து 90% வரைக்கும் நம்ம வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள நம்ம எடுக்கலாம். முதல் முறை ஒரு 10 பேருக்கு நம்ம இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, குறைந்தது 6 பேர் இல்ல 7 பேர் கருத்தரிச்சிருவாங்க. நமக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடியவங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. ஏன்னா, என்னதான் நம்ம பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் குடுத்தா கூட, நம்ம ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம இயற்கைக்கு முரண்பாடா நம்ம செயற்கையா கருத்தரிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுட்ருக்குறோம். ஸோ நம்ம என்னதான் நேச்சரை மிமிக் பண்ண ட்ரை பண்ணாலும், சில காரணங்கள்னால ஒண்ணு கருமுட்டையா இருக்கலாம், இல்ல விந்தணுக்களா இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பையுடைய ஒட்டக்கூடிய திறனா இருக்கலாம். இதனால நமக்கு கரு ஒட்டாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 10 பேர்ல 6 பேர், 7 பேர் பாசிட்டிவ் ஆனவங்க போக, பாக்கி இருக்கக்கூடிய 3 பேர், 4 பேர் ஃபெயிலியர் ஆனவங்கள நம்ம மறுபடியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நாங்க 2 செட் கரு ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு செட்டில் 2 கரு இருக்கும். ஸோ குறைஞ்சது 2 செட்டாவது கிடைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அவங்களுக்கு முயற்சிகளை நாங்க எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, முதல் செட் 2 கரு வச்சு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கும்போது, 2வது செட் கருவை அவங்களுக்கு செலுத்தும்போது, நமக்கு நெகட்டிவ் 4 பேர்லேருந்து ஈஸியா 2 பேர் மாசமாயிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சோதனை குழாய் சிகிச்சைன்னு எடுத்துகிட்டு போனவங்க 10 பேரில் 8 பேர் கருத்தரிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டுமே 2 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் கூட கருத்தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆரே ஆர் எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆசின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டை பார்த்து, ஒட்டக்கூடிய திறன் அவங்களுக்கு மாறுபட்டு இருக்குதா, எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து, அவங்கள 3வது அட்டெம்ப்டில் நம்ம பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கலாம். நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 100% வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் 80% வரை இந்த வெற்றி வாய்ப்பை தொட வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம்.